வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சுவையான மொறுமொறுப்பான பாசிப்பருப்பு தோசை பண்ண போகிறோம். எப்போவுமே அரிசி உளுந்து சேர்த்து பண்ணுறதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு வச்சு பண்ணுற தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதில் நிறைய புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. இந்த தோசையை உடனடியாக செஞ்சிடலாம், மாவு புளிக்கணுங்கிறது கிடையாது. பாசிப்பருப்பை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், நமக்கு தோசை ரெடி ஆயிரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கப் பாசிப்பருப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட 1/4 கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும், நிறைய ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டே. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி சமையல் சோடா, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இதை தோசை தான் ஊற்ற போகிறோம். தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்குது. உங்கள் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தோசை மேலே தடவுறதுக்கு இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காய பவுடர் வாசனைக்கு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் பாசிப்பருப்பு அரைக்கும் போது மிளகாய் வத்தல் அல்லது பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் ரொம்ப சூடாகக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம தோசையை ஊற்றிடணும். ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு ஊற்றிடலாம். நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். தோசை வேகும் போதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தோசையை நல்லா மெல்லிசாக ஊற்றுனதுனால பெரட்டி போட வேண்டியதில்லை. இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக மொறுமொறு பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயோட மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த தோசை பண்ணியிருக்கோம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடையும் தக்காளி சட்னியோடையும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.